கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு பிறகு என் பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. இன்னைக்கு அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் விளாக் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறனால நமக்குமே அந்த ஸ்பீடு வரல. கொஞ்சம் மெதுவா தான் எல்லாமே செஞ்சேன். ஃபர்ஸ்ட் டே அவளுக்கு பிடிச்ச இந்த தயிரும் பொட்டேட்டோவும் தான் செஞ்சு குடுத்துருந்தேன். ஊர்ல செமையா மழை பெஞ்சிட்டும் இருக்கு. காலையில எழும்பதுக்கே மனசு இருக்காது. நமக்கே சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். இப்போல்லாம் ஸ்கூல்ஸ்ல டெய்லி ஒரு ஃப்ரூட் வைக்க சொல்றாங்க. அது நல்ல விஷயம்தான். எங்க வீட்ல இருக்க ரம்புட்டானா அதுக்கு வேண்டியே விட்டுருந்தேன். ஏன்னா என் பொண்ணுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸ்கூலுக்கு 2 வச்சு கொடுத்து விடலான்னு. சிம்பிளா எனக்கு முடிஞ்ச மாதிரி அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணியாச்சு. ஸ்கூல்ல என் பொண்ணுக்கு அவளுக்கு தேவையான திங்ஸ், சாப்பாடு திங்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குற நேரம் எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் தான் வந்துச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா அவங்க ஸ்கூலுக்கு போக முன்னாடி எங்களுக்கு ஒரே டிஷ்ஷை தான் 5 நாளா தந்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஒன்று மரக்கறி, அப்புறம் சம்மந்தி, அப்புறம் முட்டை. அதை கூட நாங்கள் சந்தோஷமா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் பேக்கு, பென்சிலு அது இதுன்னு நிறைய புதுசு புதுசாக கொண்டு போறாங்க. நான்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரே பேக் தான். அது மட்டும் இல்லை, பெருசாக பைண்டு போட்ட மாதிரி இதெல்லாம் ஞாபகம் இல்லை நோட்டுக்கெல்லாம். இருந்தாலுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்கு. ஆனால் அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்களான்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலெல்லாம் இன்னைக்கு நானுமே கொண்டு விட போயிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.